நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டேங்க. ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகை வாயிலாக சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்பொழுது அமைக்கப்பட்டதோ அன்றிலிருந்து இன்று வரை சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கிட்டு விட்டது. இதற்கு முழுக்க காரணம் போதைப்பொருள் விற்பனை. அந்த போதைப்பொருள் விற்பனையை தடுக்க இயலாத ஒரு அரசாங்கம், கையிலாகாத அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம் இருக்குது. இத்தனை நிகழ்வுகள் நடைபெறுவதெல்லாம் இந்த போதை ஆசாமிகளால், அதுவும் கஞ்சா போதை ஆசாமிகளால் தான் இந்த கொடூரமான செயல் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அண்மையில் கூட சமூகத்துறை அமைச்சர் தூத்துக்குடியில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசுகின்ற பொழுது, தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 4.5 ஆண்டு காலத்தில் 6999 சிறுமிகள் போக்சோ சட்டத்தால் இன்னைக்கு பாதிக்கப்பட்டு போக்சோ சட்டம் பதிவு செய்யப்பட்டதை சொல்லுங்க. 6999 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதை சொல்லியிருக்காங்க. அதற்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு 104 கோடி நிவாரணம் கொடுப்பதை பெருமையாக பேசுகிறாங்க. எவ்வளோ ஒரு மோசமான அரசாங்கம்! இன்னைக்கு ஒவ்வொரு மாதமும் இன்றைக்கு சிறுமிகள் பாதிக்கப்படுறாங்க, பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. அது தொடர்ந்து இந்த ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கின்றது. அதை கட்டுப்படுத்த இந்த அரசால் முடியல. அது காரணம் போதை விற்பனை அதிகரிச்சிட்டது.